ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வேற லெவலில் காமெடியாக இருக்கும். பட் நிறைய டயலாக்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 6. மேட்ஸ்க்கு இப்போ தனியாக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேன். ஹாயாக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தனை தான் பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகே தான் மேட்ஸ்கே சொல்லவும். இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அவனை சந்தேகப்பட்டானும் டேரெக்டாக சொல்ல முடியாது. அவன் நீ ஏன் லெமன் கூட சுற்றின நம்ம ஹீரோ கேட்குறான். ரிலேஷன்ஷிப் அட்வைஸை கேட்கறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறான். முன்னாடி நான் டேட்டிங் பண்ணதில்ல, லெமன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். சரி இப்போ நீ சொல்ல அப்படின்னு மேட்ஸ்கே கேட்கவும் நானும் அவட்ட ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்ட நம்ம ஹீரோ சமாளிக்கவும் அதான் லிட்ரேச்சர் கிளப்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே. ஓ புரியுது, நீ லவ் பண்ணுறதே லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கிற ஒரு பொண்ணுங்க தான், அதனால தான் அங்கே அட்வைஸ் கேட்க முடியல. ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டு என்ன எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவாங்க. பட் எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா, உங்களை நான் சேர்த்து வச்சு என் முட்டாளுங்கிற பேரை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாரி ஆனா இதுல ஒன்னையவோ மாட்டி விட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல நானா சொல்றேன். ஹாயாக்கும் நம்ம ஹீரோக்கும் மட்டும்தான் இங்க நடக்கிற உண்மை எல்லாம் தெரியும். ஆனாவை சும்மா சுத்தி பார்க்க நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனா நினைச்சுக்கிறா. ஆனா தான் நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணு போல மீட்ஸ்கையும் தப்பா நினைச்சுக்கிறான். 2 பசங்க 3 பொண்ணுங்க வந்திருக்கோம். மியூசியம் ஏதாச்சும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஆனா கேட்கறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு ரெடியான அண்டர் கிரவுண்ட் மியூசியம்க்கு கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னு ஆனா டென்ஷன் ஆகிறா. ஹாயாவும் லெமனும் ஜாலியா அந்த இடத்த என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணியான்னு லெமன் வந்து கேட்கவும் இல்ல மீட்ஸ்கியும் நானும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்றான். மீட்ஸ்கி கூட நீ எப்போ ஃப்ரெண்டானு லெமன் கேட்கவும் நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனாவும் என்ஜாய் பண்றான்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ பாக்குறான். மீட்ஸ்கியும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுவோம். அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணணும்பா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்பெல்லாம் அவங்க லவ்வுக்கு நான் தான் பெரிய சியர் லீடர் தெரியுமா, நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி லெமன் சொல்றா. எல்லா நேரம் நீ சில்லியா நடந்துக்கிட்டாலும் சில சமயம் நீ மெச்சோடா நடந்துக்கிற நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளானட்டோரியம்க்கு இவங்க போக போறாங்க. மீட்ஸ்கே பொறுத்தளவு நம்ம ஹீரோ அண்ட் ஆனாவை செட்டப் பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கான். சோ லெமன் நீ எங்க கூட வா, ஆனாவும் நோக்கிமிசோவோ ஒன்னா உட்காரட்டும் அப்படின்னு நம்ம சொல்றான். நோக்கிமிசோ உங்களை தனியா விடுறோம், இதான் உனக்கான சான்ஸ் அப்படின்ட்டு மீட்ஸ்கி கிளம்புறான். நீங்க தானே கப்பல்ஸ், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் அவங்க கூட வரேன் லெமன் சொல்றா. லெமன் நானும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், எங்க கூட வாயேன் அப்படின்னு சொல்லி சிகாயா கேட்கறா. தேங்க்ஸ் பட் ஆனா நான் அவங்க கூடயே வந்துக்கிறேன். மீட்ஸ்கி நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சோ நாங்க 3 பேரும் ஒன்னா போறோம், நீ அவ கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இங்க பாரு எல்லா விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடு சரியா. ஒரு காலத்துல நான் லவ் பண்ண பையன் நீ, சோ கொஞ்சம் ஆசமா நடந்துக்கிட்ட ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பவும். ஆமா லெமன் லவ் பண்ண பையன் நீ, ஆசமா நடந்துக்கோ. என்னது லெமன் லவ் பண்ண பையனை ஓப்பனா சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி மீட்ஸ்கியும் ஷாக்கிங்கா கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லி லெமன் ஓடிடுதா. மீட்ஸ்கி நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இங்கே இரு என்னை விட்டு போகாதான்னு சிகாயா தடுத்துருதா. லெமனை துரத்தி போக எந்த லீடிங் கேரக்டரும் இல்லை, ஸோ நான் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போறான். லெமன் இப்போ பஸ் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு லெமன் சொல்லவும் பஸ் வர கூட இருக்க நம்ம ஹீரோ சொன்னா பேசிட்டு இருக்கலாமேன்னு வா கேட்கறா. லிட்ரேச்சர் கிளப்புக்கு நியூஸ் லெட்டர் மேக் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த மாதிரி நேரத்தில் ஃபன்னியா ஏதாச்சும் பேசி சிரிக்க தான் வைக்கணும். சரி ஓகே ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி எழுதலான்னு இருக்கேன். லெமன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனை மீட் பண்ணா. அந்த பையனுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு அது வராது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. பட் அந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட், அவன் கூட அவளுக்கும் கேசல் போகணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு ஆட தெரியாது, பார்ட்டியில பேலட்லாம் பண்ண தெரியாது. அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு அவளால முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு டான்ஸ் ஆட கத்து கொடுத்தான். அந்த பொண்ணும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேசலுக்கு போயிட்டான்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. எல்லா ஸ்டோரிஸுமே ஹாப்பிலி எவர் ஆஃப்டரோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லெமன் பஸ் ஏறி போயிருந்தா. அதுக்கப்புறமா லெமன் இவங்க யாரு கூடயுமே கான்டாக்ட்லயே இல்ல. இப்போ சிகாயா நம்ம ஹீரோவை நைட்டு தனியா கான்டாக்ட் பண்ணி நேர்ல மீட் பண்றா. லெமன்ட்ட பேசினியான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் மீட்ஸ்கி அன்னைக்கு அந்த மாதிரி போகாதான்னு தடுத்திருக்க கூடாது இல்ல அப்படின்னு சிகாயா கேட்கவும் அதுல எந்த தப்போ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மீட்ஸ்கிக்கு அவ்வளவுதான் பிடிக்கும்னா நான் பிரேக்அப் பண்ணிடலாமான்னு கேட்கவும் அப்படி பண்ணா லெமன் இன்னும் வருத்தப்படுவான் நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே சிகாயா கொஞ்சம் ஆள ஆரம்பிக்கிறா. ஹே நான் இதுல ஒன்னும் பிளேம் பண்ணல, சரி மீட்ஸ்கி கிட்ட நானே போய் பேசுறேன், இப்போதைக்கு நீ ஏதோ பண்ண வேணாம் நம்ம ஹீரோ சொல்லவும். மீட்ஸ்கியோட ட்ராக்கர் வேணுமான்னு கேட்கவும் இல்ல வேணாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீயே யூஸ் பண்ணக்கூடாது ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றான். லிட்ரேச்சர் கிளப் வைஸ் பிரசிடென்ட் கோட்டோ கால் பண்றா. லெமனுக்கு நடந்த விஷயங்களை நானும் கேட்டேன், அவளை நீ மீட் பண்ணணும்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயாகணும், நாளைக்கு நீ ஃப்ரீயாவா போகலாம் அப்படின்னு கோட்டோ கூப்பிடுறா. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம மொத்த லிட்ரேச்சர் கிளப்புமே போகுது, பிரசிடென்ட்டை தவிர. ரீசெண்டான அந்த சுகர் சாப்பிட்றத பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் கிரியேட் ஆச்சு, அதுல தான் அந்த சுகர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸ்வீட்டே சாப்பிடாமையும் மக்கள் வாழ்ந்திருக்காங்களான்னு கேட்கவும் வெயிட் அதிகமாயிட்டே நம்ம ஹீரோ கேட்டா இல்லையா அப்படின்னு சொல்றா. இது லெஃப்ட்ல தான் இருக்கணும், இல்ல இது ரைட்ல தான் இருக்கணும்னு கோட்டோவோ சீக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்ன லெஃப்ட் ரைட்னு கேட்கறான். பாய்ஸ் லவ் நாவல்ஸ் பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், அதோட பேனல்ஸ் லெஃப்ட்ல இருந்தா நல்லா இருக்குமா ரைட்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு கோட் வேர்டை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அவங்கள ஹார்ட்டா வரைகிறது தான் இந்த ஹார்ட்டை மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி கோட்டோவோ சீக்காவும் வந்து நாவலை எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே கார்ல ஒன்னா
கிளம்புறாங்க. லெமனோட பாட்டி வீடு ஒரு மவுண்டைன் சைடு இருக்கு. அவ பாட்டி வீட்டுல இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா. அவ ரன்னிங் பிராக்டிஸ்க்கு போலன்னு அவளோட கிளப் மெம்பர் வருத்தப்பட்டா. லெமனோட வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா தான் பாட்டி வீட்டுல இருக்கதா சொன்னாங்கன்னு அவ சொல்றா. லெமன் வீடு என்ன அந்த குகைக்குள்ளேயா இருக்கு நம்ம ஹீரோ கேக்குறான். கூகுள் மேப் தப்பா காமிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு லெமனோட அம்மாவுக்கு கால் பண்ணி திரும்பவும் கோட்டை அட்ரஸ் ஒழுங்கா கேட்கறா. எனக்கு மிசோ நான் அந்த தண்ணிக்கு நடுவுல நிக்கிறேன், என்ன வேற லெவல்ல ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஆனா கூப்பிடுறா. ஆனா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா. அட உள்ள கிராப் இருக்கு அப்படின்னு சீக்கோ பார்க்கவும், டே என்ன வெட்டியா போஸ் கொடுக்க வச்சுட்டுல ஒழுங்கா போட்டோ எடுறா அப்படின்னு ஆனா கத்துறா. இப்போ சீக்கோ வந்து அந்த கிராப்பை பிடிச்சிருதா. நான் வீடியோவா எடுக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆனாவை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். பட் அவ போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா. என்ன பண்ணன்னு தெரியலப்பா அப்படின்னு வா சொல்லவும், நைஸா லெமன் இவங்க பின்னாடி வரவும் லெமன் வந்துட்டாலான்னு ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சுன்னு ஆனா கேட்கவும், இன்னும் பெரிய சைஸ் கிராப்பை பார்த்து ஷாக் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பெரிய சைஸ் கிராப்பா அப்படின்னு ஆனா லைட்டா நகரவும் தள்ளிவிடலான்னு பார்த்த லெமனும் சேர்த்து இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருதா. இப்ப லெமன் அவங்க பாட்டி வீட்டுல கூட்டிட்டு போறா. இவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க. காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்த அவங்க பாட்டி வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காகவே இந்த வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. ஆட்டோ மசாஜ் சேர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. லெமனை பார்த்தா டிப்ரெஸ்டா தெரியல. அவ சேரா இருக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லவும், ஒரு வகையில அவ ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அதுவே அவளை ஹாப்பி ஆக்கும் அப்படின்னு சொல்லி லெமன்ட்டு எதுவும் கேட்க வேணான்னு கோட்டோ சொல்லிட்டு, நீயும் அந்த மசாஜ் சேரை என்ஜாய் பண்ணுன்னு சீக்காவை தூக்கி அதுல வச்சிருந்தா. சீக்காவோ கொஞ்ச நேரத்துல அதை என்ஜாய் பண்றா. எம்மல அக்கறையில வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் லெமன் சொல்றா. கடைக்கு போனா அவங்க பாட்டியை திரும்ப வந்துருந்தாங்க. லெமனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. நான் ஷோஷி சமைச்சு தரேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லவும், பரவாயில்ல உங்களுக்கு இருக்கு சமா நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோ வாயை பத்திட்டு சாப்பிட நாங்க ரெடி அப்படின்னு ஆனா சொல்றா. சீக்கா சீக்கிரம் சாப்பிட இல்லைன்னா எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கா இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு லெமன் கொடுக்குறா. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளீனிங் பண்றாங்க. நீங்க தனிமையில ஃபீல் பண்ணது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், சில சமயம் நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன், பட் இப்போ என் பேத்தி தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காளே, நைட் எல்லாரும் இங்கேயே தங்குங்கன்னு சொல்லவும், மாத்துறதுக்கு துணி எதுவும் எடுத்துட்டு வரலையே நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் ஆனா ஆத்துல விழுந்து குளிச்ச அப்புறம் ட்ரெஸ் மாத்திருக்கா. எல்லாருமே பேக்ல ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்ட்ட ஏன் இதை சொல்லலாம் நம்ம ஹீரோ கேட்டா. சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு கோட்டோ அசால்ட்டா சொல்றா. எல்லாரும் அப்ப இங்க தங்க போறீங்களா சூப்பர்னு பாட்டி சொன்னா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி லெமன் இத்தனை நாள் மேட்ஸ்கே லவ் பண்றது மேட்ஸ்கேக்கே தெரியாது. லெமன் இப்ப அவ வாயாலேயே தெரியாதனமா வளரிட்டா. சிகாயா அண்ட் மீட்ஸ்கேயோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.